கோவை தொப்பம்பட்டி குருடம்பாளையம் பஞ்சாயத்து உட்பட்ட கதிர் நாயக்கன்பாளையம் ரேணுகாபுரத்தில் பொதுமக்கள் பயன்படுத்தும் சாலையை மறித்து வீடு கட்டும் பணியை செய்து வருபவர் மீது மற்றும் ரேணுகாபுரத்தில் குடியிருப்பு பகுதிகளில் ஆக்கிரமிப்புகளை அகற்றித் தர வேண்டியும் பஞ்சாயத்துக்கு உட்பட்ட 23 அடி சாலையை மறைத்தும் அங்கு இடம் வாங்கியவர்கள் சிலரின் இடத்தை அப்பகுதியில் இடைத்தரகர்களாக செயல்படும் சிலர் அங்கு இடம் வாங்கிய அவர்களின் இடத்தை 2-3 நபர்களுக்கு முறைகேடாக பத்திரப்பதிவு செய்திருப்பதாகவும் அதை சம்பந்தப்பட்ட அப்பகுதிக்குட்பட்ட பத்திரப்பதிவு அலுவலகம் முறைப்படுத்தி தரும்படியும் மற்றும் பஞ்சாயத்து அலுவலகத்தில் முறைகேடாக அனுமதி வழங்கி வருவதாகவும் அதை முறைப்படுத்தி தரும்படியும் குடியிருப்பு வாசிகளுக்கு இடைஞ்சல் ஏற்படுத்தும் வகையில் பினிஷிங் வேலைகளை அமைத்து அங்குள்ள பொதுமக்கள் பல இன்னல்களுக்கு ஆளாகி வருவதால் இது போன்ற செயல்களில் ஈடுபடும் நபர்கள் மீது அது சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க கோரி இன்று கோவை மாவட்ட ஆட்சியரிடம் அப்பகுதி பொதுமக்கள் ஒன்றிணைந்து மனு அளிக்கப்பட்டது. ராமகிருஷ்ணன், அந்த துடிலூர் கதிநாயகி மலர் சேர்ந்தவங்க. அந்த கதிநாயகி மலர் ரேணுகாபுரத்துல எங்களோட இடம் இருக்கு, அதாவது எங்க பொதுமக்களோட இடம் இருக்குதுங்க. பொதுமக்களோட இடத்துல முன்கூட்டியே பாத்தீங்கன்னாக்கா வழித்தடத்தை வந்து வீடு கட்டிட்டு இருக்காங்க. பின்னாடி பக்கம் வழி போறதுக்கு அத்தனை குடும்பம் இருக்குதுங்க. அத்தனை குடும்பத்துக்கு வழி இல்லைங்க. 24 அடி வழி இருக்குன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னாக்கா இன்னைக்கு வழி இல்லாம எல்லாரும் பொதுமக்கள் எல்லாருமே போறதுக்கு வர்றதுக்கு வழி இல்லாம நிக்கிறேங்க. அதனால இப்ப நாங்க தாசில்தார் ஆபீஸ், கலெக்டர் ஆபீஸ், பிடிஓ ஆபீஸ், இப்ப பஞ்சாயத்து ஆபீஸ்ல இத்தனை மனு கொடுத்துருக்குறேங்க. இன்னைக்கு திங்கக்கிழமைன்றதுனால கலெக்டர் ஆபீஸ்ல மனு கொடுக்க வந்திருக்குங்க. இந்த இத்தனை அதிகாரியும் சரி எல்லாரும் வந்து அந்த இடத்துல நேர்ல வந்து கொஞ்சம் ஆய்வு பண்ணி இந்த பொதுமக்களுக்கு வழித்தரத்தை கொஞ்சம் எல்லாருக்குமே நல்லதா செஞ்சு கொடுத்தா நல்லதா இருக்குதுங்க. கொஞ்சம் அது பார்த்து சரி செஞ்சு கொடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். அனைத்து அதிகாரிகளுக்கும் கொஞ்சம் பார்த்து நான் பண்ணி கொடுங்க ஐயா. நன்றிங்க.